நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட செவ்வந்தி தொடர்பான பலதரப்பட்ட சர்ச்சையான சுவாரஸ்யமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. விசாரணைகள் மூலமாக 72 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்யறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த 72 மணித்தியாலத்திலும் பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் அங்கிருந்து, அதாவது எடுக்கப்படுகின்ற விசாரணைகள் இருந்து வர தகவல்கள் ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாமா நடந்திருக்கு, இப்படி எல்லாமா செய்யக்கூடியமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் இருக்கு. குறிப்பா இவங்க அந்த கொலை சம்பவம் பிப்ரவரி 19க்கு பிறகு நடந்ததுக்கு பிறகு வெளிநாட்டு தப்பி போயிட்டாங்க அப்படி என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்தது. ஆனா இல்ல, 2 மாத காலம் இலங்கையில தான் இருந்திருக்காங்க. மித்தனிய, மதுகம, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்கள்ல தங்கி இருந்திருக்காங்க பாருங்க. 2 மாத காலம். இந்த 2 மாத காலத்துக்குள்ள அதிகமான காலம், கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் மித்தனியில இருந்தாகவும் மதுகமையில ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட இருந்தாகவும் அவங்களுடைய விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த வீடுகள்ல இருந்ததிலிருந்து எந்த காரணம் கொண்டும் வெளியே போகல. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உணவுக்காக அல்லது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு பெண் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள எங்கேயும் போகல. வாடகை வாகனம் மூலமா அவங்க கிளிநொச்சிக்கு போயிருக்காங்க. கிளிநொச்சியில 4 நாட்கள் தங்கி இருந்திருக்காங்க. 4 நாட்கள் தங்கி இருந்ததுக்கு பிறகு படகு மூலமா, யாழ்ப்பாணம் போயிருக்காங்க. அதுக்கு முதல்ல அன்றைய நாள்ல படகு மூலமா இந்தியா போயிருக்காங்க. ஜே.கே. பாய் அப்படின்ற ஒருவரோடு தான் படகின் மூலமா இந்தியா சென்றிருக்காங்க. இது எப்ப நடந்திருக்குன்னு சொன்னா, மே மாதம் நம்ம நாட்டுல உள்ளூராட்சி தேர்தல் நடந்த அந்த தேதியில தான் இந்த பயணம், இந்தியாவுக்கான பயணம் அமைஞ்சிருக்கு. சரி, அவங்களோட விசாரணைகள்ல கேட்கப்பட்டிருக்கு, மித்தனியில எங்க தங்கியிருந்தீங்க, கிளிநொச்சியில எங்க தங்கியிருந்தீங்க என்ற இடங்களை சொல்ல சொன்னா அவங்களுக்கு அது நினைவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் முதல் கட்ட விசாரணைகள்ல. அது இனி கொஞ்சம் காலம் போக போக அது எங்க தங்கியிருந்தா, கிளிநொச்சியில எங்க தங்கியிருந்தா, யாரோட தங்கியிருந்தாங்க, எந்த வேன்ல போனாங்க, எந்த வேன்ல அழைத்து போனாங்க, யாழ்ப்பாணத்துக்கு எங்க போனாங்க, எப்படி போனாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வெளிவரும்னு சொல்லப்படுது. முதல் கட்ட விசாரணைகளாக இது இருக்கு. இந்தியா அழைத்து சென்ற பாய் அப்படின்றவருக்கு 1 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதா தகவல்கள் வெளியா இருந்தது. 1 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தங்கி இருந்து ஜூன் மாதம் தான் நேபாளத்துக்கு போயிருக்காங்க. இந்தியாவில் இருக்கும் போது இவங்க இந்திய பெண் அப்படின்ற அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. 6 நாட்கள் தரைவழி பயணமாக நேபாள் சென்றிருக்காங்க. நேபாள்ல அவங்கள வரவேற்பதற்காக ஜே.கே. பாயுடைய ஆட்கள் அங்க இருந்ததாக சொல்லப்படுது. அவங்க தான் அவங்கள வழிநடத்தியதாகவும் சொல்றாங்க. ஜே.கே. பாய் துபாயில இருந்து இவங்களை நேபாளத்துக்கு சந்தித்து கொண்டு போனதாகவும் விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தங்கியிருந்த பிரதேசம் ஒரு ஒதுக்குப்புறமான பிரதேசம். கடந்த நாட்கள்ல நேபாளத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக எந்த விதமான அசம்பாவிதங்களும் அந்த பிரதேசத்தில் நடக்கல. நகரத்தை நோக்கி தான் நடந்திருந்தது. எனவே அதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லப்படுது. இவங்க நேபாளத்தில் இருந்த காலத்துல இவங்களை மாற்று உருவமா அவங்கள நேபாளில சேர்ந்த ஒரு பெண்ணாகவே மாற்றிக் கொள்வதற்காக பியூட்டி பார்லர், சலூன் போயிருக்காங்க. அவங்களுக்கு நேரம் இருக்கு, டைம் இருக்கு அப்படின்னு அங்க போயிருக்காங்க. ஒரு நாள் போய் 2 நாள் போய் அதே பழக்கமாகி இவங்களுக்கு அதே பழக்கத்துல ஒவ்வொரு நாளும் பியூட்டி சலூன் போறத பழக்கமா வைத்திருந்ததாக விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை போலீசாரால இவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு தாங்கள் எதிர்பார்த்திருக்கல அப்படின்ற தகவலையும் வழங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொன்னா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல முருஸ் நாட்டுக்கு தப்பி செல்றதற்கான அத்தனை ஏற்பாடுகள், விசாவிலிருந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் இலங்கை போலீசார் அவங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பல முக்கியமான ஆச்சரியமான இப்படி எல்லாமா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவான தகவல்கள் இப்பொழுது விசாரணைகள் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கு. இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு தெரியாது. நாளைக்கு நாளைக்கெல்லாம் இன்னும் முக்கியமான தகவல்கள் வெளிவரும் சொல்லப்படுது. குறிப்பா இந்த 72 மணித்தியாலத்துக்குள்ள பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க.